ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்சன்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆன சைட்டு எதனால் ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். லோ வேல்யூ கண்டென்ட்னால நிறையா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக லோ வேல்யூ கண்டென்ட்னால நிறையா சைட் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அது எதனால் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கரெக்டாக சரி பண்ணணும். அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி சொல்லும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு புரியாமல் போகலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது ஒரு சின்ன ஒரு தகவல். நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாத அளவில் வாய்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் குரூப்லேயே ஜாயின் பண்ணாலுமே பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா மட்டும்தான் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் நேம் வேறையாக இருக்குது, ஆனால் டெலிகிராமில் வேறு நேமாக இருக்காங்க. எந்த நேரத்தில் ஆன்லைனை பொறுத்தளவு ஏன் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா, ஆன்லைனை பொறுத்தளவு யார் எப்போ ஏமாற்றிட்டு வர்றாங்கன்னு சொல்ல முடியல. திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போவுமே என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு இந்த வீடியோ பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 மே மாதம் 2025. நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார். ஒரு 10 தடவை செக் பண்ணியிருந்தார். அப்புறம் நீங்கள் எந்த ஊர்னு கேட்டிருந்தார். இப்போ நானும் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவரும் திருச்சி தான், நானும் திருச்சி தான். என்னோட பக்கத்து ஊர் தான் அவர், என்னோட பக்கத்து ஊர் தான். அவர் கேட்டிருந்ததுக்கு மாதிரி நீங்கள் இந்த ஊரான கேட்டதும் உடனே எல்லாமே டெலிகிராம்லாம் டெலிட் பண்ணிட்டு ஓடிப்பிட்டார். இந்த மாதிரி ஆன்லைனில் எதனால் வர்றாங்க, ஏமாத்துறதுக்குன்னே ஒரு சில பேர் தெரியுறாங்க. அதனால் யாரை ஏமாந்துடாதீங்க. ஒருவேளை நீங்கள் எதுவும் உங்களுக்கு எதாவது பை பண்ணணும், எதாவது பண்ணணும், வேறு ஒருத்தர் நம்ம டிஎம் பண்ணுறாங்க மெசேஜ் அப்படின்னா நீங்கள் குரூப்பில் தாராளமாக நீங்கள் பகிர்ந்துக்கோங்க, சேட் பண்ணிக்கோங்க. அதை பற்றி நான் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் யாரையும் தொடர்பு கொள்ளாதீங்க. நான் நிறையா பேர் ஏமாந்ததுனால நம்ம இந்த வெரிஃபிகேஷனே பண்ணுறோம், ஜாயின் பண்ணுற மெம்பர்லாம். ஒரு சில மெம்பர் வந்து நீங்கள் குரூப்பில் வந்து போயிடுறீங்க, ஆனால் திருப்பி குரூப்புக்கு நீங்கள் வர மாட்டீங்க. அதையுமே தெளிவாக சொல்லிடுறேன். வாய்ஸ் வெரிஃபிகேஷன் நான் ஓல்டு மெம்பர் தான் ப்ரோ அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கனாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. வாய்ஸ் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக வாய்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி இருந்தேன், நான் போனேன் அப்படின்னா போயிட்டு உள்ளே வர முடியாது. அப்போ நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஒரு கற்றுக்கிறதுக்கோ அல்லது தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கோ நீங்கள் வரல. சும்மா உங்களுக்கு பொழுதுபோக்கு போயிட்டு வர மாதிரி. அப்புறம் இதுதான் நம்ம குரூப்பில் அவங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதை அந்த வீடியோ மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் பெரும்பாலும் எனக்கு கால் பண்ணுறீங்க, நான் இந்த மொபைல் நம்பரை விட போகிறேன் இப்போ. ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் மந்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீசார்ஜ் முடியுது. அதுக்கப்புறம் இதை விட்டுடலாமா அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே உடம்பு சரியாமல் தான் இருந்து இப்போ தான் இந்த வீடியோ அதனால தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சும்மா நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்கங்கிறனால எனக்கு வீட்டில் வந்து எனக்கு இதாக எங்கள் வீட்டில் என்னையே நினச்சி பார்க்கணும்ல, எனக்கும் ஒரு வேலை இருக்குது. நான் நிறையா பேர் சொல்லியிருக்கேன், என்னோடய பார்ட் டைம் ஜாப் தான் இது அப்படின்ட்டு. அந்த உடம்பு சரியாத சூழ்நிலையே சும்மா தொடர்ந்து ஃபோன் பண்ணி எனக்கே சங்கடமாக போயிடுச்சு. ரெண்டாவது வந்து ஒரு சில பேர்த்துக்கு நானே கூப்பிடணுன்னா நானே கூப்பிடுவேன். நீங்கள் யாருமே என்னை கூப்பிட வேண்டாம். நான் நம்பர் கொடுத்து கூப்பிடணும் அப்படின்னா நானே உங்களுக்கு கூப்பிடுவேன். நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு சின்ன யூடியூப்பில் ஒரு சின்ன வீடியோ பார்த்தா அது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு கால் பண்ணி 1 மணி நேரம் பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், அதை விட்டுட்டு 1 மணி நேரம் கால் பேசி அது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு எனக்கும் டைம் வேஸ்ட்டு. சரி, அவ்வளோதாங்க சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். சரி, வேறு ஏதாவது மனசு உங்களுக்கு காயப்பட்டுச்சு அப்படின்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். சரி, வாங்க போகலாம். இப்போ கூகுள் ஆட்சன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா tamilhealth.in இந்த சைட்டை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கூகுளில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இதை ஓப்பன் பண்ணிடுறோம். tamilhealth.in நீங்கள் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் நிறைய நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ப்ரோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சைட்டு வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைட்டை நம்ம ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுத்து நம்ம சேல் பண்ணிட்டோம். இப்போ அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டொமைன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பக்கத்தில் இருக்க முடியாது. இந்த போஸ்ட் போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோவா நமக்கு உடல்நிலை சரியில்லாதனால நம்ம அப்படியே விட்டுட்டோம். வெவ்வேறு ஆள்கிட்ட கொடுத்து போஸ்ட் போட சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க போட்டிருந்தது பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி வந்திருக்கு. இதுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அவங்க கொடுத்துருந்தப்போ ஒரு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்தப்போ இப்போ நம்ம கொஞ்சம் கரப்ஷன் பண்ணியிருக்கோம். கரப்ஷன் பண்ணிட்டு எதனால் கரப்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சிலதான் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நிறையா வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ கண்டென்ட் ப்ராப்ளத்தினால ஹை குவாலிட்டி கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி ஆட்சன்ஸில் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ இதான் இதோட கூகுள் ஆட்சன்ஸு. இப்போ சைட் ஆப்ஷன்ஸுக்கு போயிடலாம். முதல்ல இப்போ உள்ள சூழ்நிலை, இப்போ உள்ள பிளாகர் யூடியூப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிறதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸிங்காக இருக்குது. ஏன்னா
ஒரு ஆட்சன்ஸ் வச்சுருந்தா பத்தாதுன்ட்டு 2-3 ஆட்சன்ஸ் அவங்க வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. ஆட்சன்ஸ் ஒன்று தான் ஒருத்தருக்கு. இப்போ தமிழ் ஹெல்த் அப்படின்னா இது ஒரு லிங்க் பண்ணியிருக்கு. இது பிளாகரில் லிங்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறனால இந்த இடத்துல காட்டுறாங்க. இதே நீங்கள் வேர்ட்பிரஸ்னால் இந்த இடத்துல சைட் கிட்டுன்னு காட்டும். இப்போ இது பிளாகருங்கன்னா பிளாகர் காட்டுது. இப்போ இந்த இடத்துல லோ வேல்யூ கண்டென்ட் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி தான் நீங்கள் வந்து இதை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னாடியே போடுறோம். அதாவது மே மாதம் 26ஆம் தேதி தான் இந்த இதுக்கு நம்ம சைட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடிலாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. எத்தனை தடவை வேணாலும் ரீஅப்ளை பண்ணலாம். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. ஒரு 2 வருஷமாகவே இந்த மாதிரி அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் இப்போ எதுனால இதுன்னா அந்த பாலிசி வயலேஷன், அதாவது லோ வேல்யூ கண்டென்ட் அப்படிங்கும்போது அதேமாதிரி பாலிசி வயலேஷனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் ஆட்சன்ஸ் ப்ரோக்ராம் பாலிசி நீங்கள் பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லோ வேல்யூ கண்டென்ட், அதாவது மேக்ஸிமம் கண்டென்ட்டு, அந்த குவாலிட்டி ஹை குவாலிட்டி கண்டென்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு தகவல் ஒரு நியூஸ், ஒரு ஹெல்த் சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கல் போடுறோம் அப்படின்னா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது ஹெல்த் சைட்னால அந்த ஹெல்த் நியூஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஓல்டாக இருக்கும். அதையே நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா அது வந்து கண்டென்ட் வேல்யூபிள் இல்லை. அந்த கண்டென்ட்டு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது கூகுளுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதாவது எது மூலியமாக ஷோ பண்ணுவாங்கன்னா, உங்களோட மொபைல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்மளோட மொபைலில் வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோ பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோ பண்ணல ஒருத்தனும் இப்போ ஒரு 2-3 நியூஸ் போட்டிருப்பாங்க. அதில் நம்ம நியூஸ் ஒன்று வரும், ஒரு 10 நியூஸ் வரும்னு வச்சுங்க மொபைலில். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4ஆவதோ 5ஆவதோ நம்ம நியூஸ் வருது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஆனால் நீங்கள் நம்ம போட்டிருக்கதே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க அதை போயிடுவாங்க. அப்போ நமக்கு வந்து கூகுள் வந்து என்ன செய்யும், ஆல்ரெடி இதை நிறைய பேர்த்துக்கு காட்டியும் பார்க்கல, அப்போ அந்த கண்டென்ட்டு வேல்யூ இல்லை அப்படின்னு போட்டுருவாங்க. ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் பார்த்தோன்னே நம்ம உள்ளே போய் படிக்கலாம் போல தோணும். அந்த மாதிரி வேல்யூபிளாக போடுங்க. அதாவது வந்து கரண்ட்டில் இருக்க அப்டேட்டாக போடுங்க. அதாவது புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது இதில் என்ன ப்ரோ பெஸ்ட்டாக இருக்குது ஹெல்த் இருக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் எங்கேருந்து எடுக்கிறது, நிறைய பேத்துக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க. கண்டென்ட் எப்படி ப்ரோ நான் எழுதுறது அப்படின்னு. எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரியாமே சைட்டு எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் நிறையா அதை பற்றி போட்டிருக்கேன். நீங்கள் படிக்க தெரியலனா கூட எப்படி கண்டென்ட் எழுதுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது யூடியூப்போட கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு மீறி வருது அப்படின்னு சொல்லிட்டுனால டெலிட் பண்ணி விட்டாங்க. அதாவது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை இல்லை, அப்போ அந்த வீடியோ வந்து அவைலபிளாக இல்லை. ஒரு சில வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியே எப்படி அப்ரூவல் எடுக்கலாம், ஏர்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுவுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். சேனலில் செக் பண்ணி பாருங்கள், இருக்குது அந்த வீடியோலாம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ வேல்யூ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து சைட்டு இதை வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சில கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை பண்ணி போட்டிருக்காரு. அதனால் ஒரு சில இமேஜ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இமேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜெல்லாம் இருக்காது. அதே மாதிரி பேக் லிங்க்கு, இன்போர்ட் லிங்க், அவுட்போர்ட் லிங்க்லாம் கொடுக்கணும். அதை வந்து நம்ம வந்து ஒரு கண்டென்ட் எழுத கொடுத்தவர் வந்து அந்த லிங்க்கை யூஸ் பண்ணலை, நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அவருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாரு. அதனால் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு வாய்ப்பு தான் இருக்க தவிர இதனால தான் போச்சா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது 100%. இப்போ ஆர்டிக்கலுமே இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, ஸ்பேஸ்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதுக்கு கீழே வந்து பாருங்கள் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ இதுக்கு கீழே வந்து பாருங்கள் இது ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு குவாலிட்டி உடையும், குவாலிட்டி இருக்காது. குவாலிட்டினா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்காது. அதனால் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சைட்டை நம்ம வந்து 26 தான் சப்மிட் பண்ண முடியும். அதாவது 26ஆம் தேதி நைட்டு வந்து எந்த நேரத்துக்கு நமக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, அந்த நேரத்துக்கு நம்ம முடியும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இதிலே காமிக்கிறேன். ஆட்சன்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. மே மாதம் 12ஆம் தேதி தான் இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 11:52 அதாவது நைட்டு. அப்போ 13ஆம் தேதி தான் நம்ம வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அன்னவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. 13ஆம் தேதிங்கிறேன், 27ஆம் தேதி தான் நமக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கிடையில் நம்ம அப்ளை பண்ண முடியாது. இப்போ இது மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸுக்கும் சேம் தான். இப்போ வேர்ட்பிரஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் போட்டிருக்கோம், ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் போகலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ என்னோடய வேர்ட்பிரஸ் சைட் இதுக்கு மேலே ஒரு blogspot.com அப்ரூவல் எடுத்தப்போ நான் சொல்லியிருந்திருப்பேன்.
என்கிட்ட ஒரு 3 சைட்டு நான் கொடுத்துருந்தேன், வெவ்வேறு பேர்த்திட்ட கொடுத்துருக்கேன். அது பர்டிகுலராக நான் எந்த போஸ்ட்டுமே போடாததுக்கு அப்புறம் கொடுத்துட்டாங்க. ஆனால் 2 சைட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன் உங்கள்கிட்ட. அதில் ஒரு சைட்டு தான் இந்த சைட்டு. இப்போ இந்த சைட்டை போஸ்ட்டு செக்ஷனை எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வேர்ட்பிரஸில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு போஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா கடைசி போஸ்ட் எப்போ போட்டிருக்காங்கன்னா 22ஆம் தேதி போட்டிருக்காங்க. இன்றைக்கி தேதி வந்து 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. 48 பேர் தான் பார்த்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா 110 இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கேருந்து உங்களுக்கு வரும். 130 வியூஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்இஓ ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 80க்கு மேலே தான் வச்சு நான் போட சொல்லியிருக்கேன். அதனால் 80க்கு மேலே வச்சு போட்டிருக்காங்க. இதே போல் நம்ம இங்கேருந்து நம்ம இது பார்க்குறத விட இதே கூகுள் சைட் கிட் இங்கே இருக்குது. சைட் கிட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேர்ட்பிரஸில் இந்த அட்வான்டேஜெல்லாம் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். பிளாகர்லேயுமே இருக்குது. பிளாகரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்மளே வந்து போயிட்டு அதான் மொபைலில் ஓப்பன் பண்ணாவே அது 2 இப்போ சோஷியல் மீடியாவில் போய் ஷேர் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 2-3 வியூஸ்ன்னு காட்டிடும். அதனால் வந்து பிளாகரில் வந்து நீங்கள் பார்க்காதீங்க. நான் அதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா அதில் 300 வியூஸ்னு வரும்னா நம்ம ஆட்சன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 10 வியூஸ் கூட வந்திருக்காது. இப்போ கூகுள் சைட் கிட்ட ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து விசிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகட்டும். இப்போ இதில் எப்படி டேரக்ட் வியூஸு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு பாருங்கள். இங்கே வந்து டேரெக்டாக போட்டிருக்காங்க. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 53% பேர் வந்து டேரெக்டாக வராங்க. அதாவது 125 யூஸர் வந்து டேரெக்டாக லிங்க்கு நம்ம சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற லிங்க் மூலியமாக வர்றாங்க. ஆர்கானிக் சர்ச் மூலியமாக 28.1% வராங்க. 28%. அதாவது வந்து எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னா இங்கேயுமே வந்துடும் 66 பேர் வந்து சர்ச் பண்ணி வராங்க கூகுளில். அதே வந்து ஆர்கானிக் சோசியல் மூலிமா வந்து 15.3% வராங்க. மற்றபடி ரெஃபரல் இந்த மாதிரி எது மூலிமா வர்றாங்கன்னே தெரியாமையே வந்து பார்த்திங்க அப்படின்னா வராங்க. இதை தான் இங்கே கீழே தான் இதுக்கு தான் முக்கியம். இப்போ இந்த டீட்டெயிலாம் வந்து இங்கேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் இங்கே எங்கே இருந்து வர்றாங்க அப்படிங்கிறத இங்கேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். இந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. யுனைடெட் இந்தியா எங்கேருந்தே வராங்கன்னு தெரியாமல் ஜெர்மனி அதர்ஸ் அப்படின்னு போட்டு நான் அந்த 4 கண்ட்ரி தான் போட்டிருக்காங்க. இது இங்கேருந்தே பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் மொபைலில் பார்க்குறாங்களா எதில் பார்க்கலாங்கிறத இங்கேருந்தே நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ டிவைஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அதையுமே ஷோ பண்ணிடுவாங்க. டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான பேர் மொபைல் இந்த 2 தான். டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 1% தான் வந்து டேப்லெட்டில் வந்துருப்போம். 1% கம்மியாக தான். ஆனால் மொபைலில் தான் 34%. லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து 65% பேரும் வந்திருக்காங்க. இப்போ கூகுள் சைட் கிட் மூலியமாக இதுதான் ஒரு அட்வான்டேஜ். இங்கே கீழே பார்த்திங்கன்னா முக்கியமான இது இங்கே தான் இருக்குது. டிராஃபிக் நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறது இங்கே தான் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் இன்ஃப்ளூயன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 517 கிளிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் கிளிக்கு 33. யூனிக் விசிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 66 பேர் வந்திருக்காங்க. அதாவது நம்ம சைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக 28 நாளில் 66 பேர் வந்து யூனிக் விசிட்டர் வந்திருக்காங்க. இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் அப்லோட் எடுக்கிறதுக்கு நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் விசிட்டர் மூலியமாக வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்தே காமிக்கிறாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா யூனிக் விசிட்டர் அப்படின்னா புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி புதுசாக வந்திருக்காங்க. இந்த விசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 66%. எல்லாமே இங்கே பாருங்கள் மேலே எல்லாமே வர ஏறிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இறங்கலை. அதனால தான் இந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு 200 340% அப்படின்னு சொல்லி காட்டுறது. இதே வந்து இறங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மைனஸ் போட்டு வரும். அந்த மாதிரி பேஜ் அதுமாதிரி எவ்வளோ நேரம் படிக்கிறாங்க அதெல்லாம் கொண்டு இங்கே இருக்கும். என்ன மாதிரி அவங்க வந்து கீவேர்டில் சர்ச் பண்ணி உள்ளே வந்திருக்காங்கிறத நம்ம கீழேயும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் சர்ச் பண்ணி இது மூலியமாக அவங்க உள்ளே வந்திருக்காங்க. இங்கே எத்தனை வியூஸ் வந்துச்சு அப்படிங்கிறத இங்கேயே உங்களுக்கு டோட்டலாக வந்துடும். எத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் போச்சு அப்படின்னு அதாவது எத்தனை பேர்த்துக்கு காட்டினாங்க அப்படிங்கிறது. இது 40 பேர்த்துக்கு காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 பேர் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொன்றும் இங்கே இருக்குது. அதேமாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. அதனால் நம்ம அதோட விட்டுருவோம். இப்போ இதுதான் வேர்ட்பிரஸுக்கும் பிளாகருக்கும் உள்ள அட்வான்டேஜ் இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ வந்து இந்த growth ரெவன்யூ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் நியூஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்ன வரலையும் இந்தியாவுக்கு சப்போர்ட் இல்லை. ஆனால் இது இன்னமும் இந்தியாவுக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் காட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பேசுவோம். இப்போ இதுலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க திருப்பி ரீஅப்ளை அவரே பண்ணிட்டார். அதனால் வந்து
அவர் நம்மகிட்ட சொல்லியிருந்தாருன்னா இதையும் சேர்த்து நம்ம ஆக்ஷன்ஸ்லையும் கவர் பண்ணி எடுத்துருக்கலாம். ஆனால் அவர் விட்டுட்டார், அவரே அப்ளை பண்ணிட்டார் திருப்பி. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சைட் எதுவும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்டில் போட்டுவிடுங்க. அல்லது டெலிகிராமில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் எப்போ டெலிகிராமில் மெசேஜ் பார்க்குறேனோ கண்டிப்பாக பார்த்த உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன்.